வெற்றி என்பது தற்செயலானது அல்ல. அது கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் தொடர் கற்றலின் விளைவு. இந்த ஒரு தெளிவான மனநிலையோட எந்த தகவலையும் விடாம நாம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அருமையான தொடக்கம். இப்போ மார்ச் 1ஆம் தேதியின் முக்கிய நிகழ்வுகள்ல இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல தமிழ்நாடு. திருநெல்வேலியில இருக்கிற சிவசேலம் பூங்காவிற்கு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கார். ஆமா. அடுத்து கல்வித்துறையில பாத்தீங்கன்னா, புதுதில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் ஏஐ ஆதரவுடன் இயங்கும் டிஜிட்டல் கருவியான டீச்சர் ஆப் 2.0 அப்படிங்கிற செயலிய அறிமுகப்படுத்தியிருக்கார். இதுல கற்பித்தல் கருவிகள் மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு நிமிஷம். காலமானார் பகுதியில ஒரு முக்கியமான பெயர் இருக்கு. எஸ்ஆர் குழுமத்தில் பணியாற்றிய ஜதீந்திர மெஹ்ராவின் மூத்த தலைவரான கே துரை அவர்கள் காலமானார். சரிதான். பாதுகாப்புத் துறையில ஒரு அப்டேட் இருக்கு. ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் இந்திய ராணுவம் அக்னி வர்ஷா 2026 பயிற்சியை நடத்தியிருக்கு. இதை நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓ, அக்னி வர்ஷா 2026 சூப்பர். அதே போல மருத்துவத்துறையில தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம், அதாவது NBEMS, ஒரு கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. ஏஐ மூலம் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட சுகாதார பராமரிப்புக்கான பாடத்திற்கு அதிக பார்வையாளர்களை பெற்று இந்த சாதனையை செஞ்சிருக்காங்க. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்றா, தொழில்நுட்பம் எப்படி கல்வியை விரிவுபடுத்துது அப்படிங்கறதான். ஆனா சுற்றுச்சூழல்ல ஒரு சோகமான செய்தி வந்திருக்கு. அண்டார்டிக் பிரதேசத்துல முதன்முறையாக H5N1 நோயால் பாதிக்கப்பட்டு 5 பெங்குவின்கள் இறந்திருக்கு. அடப்பாவமே, பெங்குவின்கள் வரையா? ஆமாங்க. தென்கடல் யானைகள் மற்றும் ஃபர்சீல்களிலும் அதிக நோய்க்கிருமி கொண்ட H5N1 திரிவு கண்டறியப்பட்டிருக்கு. டிஎன்பிசி மாணவர்கள் இந்த திரிப்போட பெயரை குறிச்சு வச்சுக்கோங்க. கிளேட் 2.3.4.4b. ரொம்ப ஆபத்தான திரிபு போலையே. இதை எப்படி சமாளிக்க போறாங்க? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுக்குது. குறிப்பா காற்று, நீர், நில மாசை குறைக்க தலா 1 கோடி ரூபாயுடன் மொத்தம் 5 கோடி ரூபாய் நிதியுடன் ஜீரோ பிரைஸ் அப்படிங்கிற சுற்றுச்சூழல் விருதை இந்தியா அறிமுகப்படுத்தியிருக்கு. சூப்பர், ஜீரோ பிரைஸ். அது மட்டும் இல்லாம புதுதில்லியில் நடந்த டெரியின் 25வது உச்சி மாநாட்டில் MOEOFCC இமயமலை படுதி ஆராய்ச்சியாளர்களை இணைக்கும் தளமான ஹிம்கனெக்ட் நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்கு. சரி, இப்போ தமிழ்நாட்டு செய்திகள் மற்றும் தேசிய செய்திகளுக்கு வருவோம். வேலூர் மாவட்டம் மேலரசம்பட்டு கிராமத்தில் பாலாற்றின் துணை நதியான கோயில் மலையாற்றின் குறுக்கே ஒரு சிறிய அணைக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டியிருக்கார். ஆமா, இது அமிர்தி விலங்கியல் பூங்காவிற்கு அருகில் உள்ள மேலரசம்பட்டு மற்றும் கருத்தமலை காப்பு காடுகளுக்கு இடையே கட்டப்பட இருக்கு. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு நோக்குல இந்த அணை ஏன் முக்கியம்னு கொஞ்சம் விரிவாக விளக்குங்களேன். சொல்றேன். 2001ல குடியாத்தம் கவுண்டின்யா ஆற்றின் மோர்தானா அணைக்கு பிறகு நீர்வளத்துறை, அதாவது WRWD மேற்கொண்ட முதல் திட்டம் இதுதான். இதுல ஒரு வகைப்பாடு இருக்கு. சிறிய அணைகள், பெரிய அணைகள்னு சொல்ற அந்த அளவீடு தானே? சரியா சொன்னீங்க. சிறிய அணைகள்னா 5 மீட்டருக்கு குறைவா இருக்கும். இடைநிலை அணைகள்னா 5 முதல் 15 மீட்டர். பெரிய அணைகள்னா 15 மீட்டருக்கு மேல இருக்கும். ஜவ்வாதுமலை, வீரப்பனூர் காப்பு காட்டில் உள்ள பீமன் நீர்வீழ்ச்சி தான் இதன் முக்கிய நீர் ஆதாரம். 30 கிலோமீட்டர் தொலைவில் இது பாலாற்றில் இணைகிறது. அருமை. தேசியம் பகுதியில பணியாளர்களுக்கான அரசின் காப்பீட்டுக் கழகம், அதாவது ESIC, தனது 75வது நிறுவன ஆண்டை 2026ல கொண்டாடுது. இதை நீங்க பாலிட்டியோட இணைச்சு படிக்கலாம். இது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் 1948 சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டு பிப்ரவரி 24, 1952 அன்று கான்பூர் மற்றும் டெல்லியில் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கி வைக்கப்பட்டது. அடுத்தபடியா உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், அதாவது இந்திய அரசியல் பாலிட்டி பகுதிக்கு வந்தாச்சு. ஆதார் அடையாளச் சான்று மட்டுமே, அது குடியுரிமை சான்று அல்ல என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேற்கு வங்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது SIR வழக்கில் இந்த தீர்ப்பு வந்துள்ளது. இது அரசியல் அமைப்பின் 142வது பிரிவு, அதாவது ஆதார் சட்டம் 2016 செயல்படுத்துகிறது. சரியா? மிகச்சரி. அடுத்தது பழங்குடி பெண்களின் வாரிசுரிமை. அக்டோபர் 2025 நடந்த சவாங் VS பகதூர் வழக்குல 1956 ஹிந்து வாரிசுரிமை சட்டம் பட்டியலின பழங்குடியினருக்கு பொருந்தாதுன்னு மறுபடியும் உறுதி செஞ்சிருக்காங்க. அப்போ இமாச்சல் உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் வரை அவங்க விலக்கப்படுகிறார்கள். ஆமாங்க.
மாணவர்கள் இதுல சரத்து 342 குறிச்சு வச்சுக்கணும். அடுத்தது அதுல் மிஸ்ரா விஎஸ் இந்திய அரசு வழக்கு 2026. இது சகோதரத்துவத்தையும் பேச்சு சுதந்திரத்தையும் சமநிலைப்படுத்துகிறது. சாதி, மதம், மொழி அடிப்படையில் சமூகத்தை இழிவுபடுத்துவது அனுமதிக்கப்படாது. ஏன்னா சகோதரத்துவம் முகவுரையின் ஒரு பகுதி. இதுல சரத்து 19(1)A பேச்சு சுதந்திரம் மற்றும் சரத்து 19(2) நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எளிவா சொல்லிட்டீங்க. தேசிய திட்டங்கள் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துல ராவேர் திட்டம் பற்றி பார்ப்போம். மோட்டார் வாகனங்கள் திருத்தம் சட்டம் 2019 பிரிவு 134A கீழ் விபத்தில் சிக்கியவர்களுக்கு கோல்டன் ஹவர், அதாவது முதல் 1 மணி நேரத்தில் உதவும் நல்ல சமாரியன்களுக்கு வெகுமதி அளிக்கும் திட்டம் இது. வருடத்திற்கு 5 முறை வரை 25,000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் ரெயில் பார்சல் செயலி. தெற்கு மத்திய ரயில்வே செகந்திராபாத்தில் சிக்கங்களை வீட்டிற்கே வழங்கும் வசதியை அறிமுகம் செய்துள்ளது. இதுக்காக IIM பெங்களூருடன் MOU போட்டிருக்காங்க. 2030க்குள் 3000 மில்லியன் டன் பார்சல்களை கையாளணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. விண்வெளி துறையில IIA விஞ்ஞானிகள் கௌரிபிதனூர் ரேடியோ தொலைநோக்கி 150 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ஆதித்யா L1 இன் VLC மூலம் சூரிய வெப்ப உமிழ்வு, அதாவது CME அதிர்வுகளை கண்காணித்தனர். இது மே 27, 2024 அன்னைக்கு நடந்துச்சு. இதோட வேகம் வினாடிக்கு 1700 கிலோமீட்டர். நைஜேரியன் சஹாரா பாலைவனத்துல 95 மில்லியன் ஆண்டுகள் பழமையான கிரிட்டேஷியஸ் காலம் சேர்ந்த புதிய டைனோசர் இனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்பினோசாரஸ் மிராபிலிஸ் பத்தி தானே சொல்றீங்க? 12 மீட்டர் நீளம், 7 டன் எடை கொண்ட பிரம்மாண்டம் அது. பிரம்மாண்டம் தான். சரி, இப்போ அறிக்கைகள் மற்றும் குறியீடுகள். உலகளாவிய குடியிருப்பு திட்ட குறியீடு 2026 ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் வெளியிட்டதுல கிரீஸ் முதலிடம். ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது UAE, இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்து கூட்டாக 2வது இடத்துல இருக்கு. உலகளாவிய மனநல அறிக்கை 2025 சாப்பியன் லேப்ஸ் வெளியிட்டதுல 18 முதல் 34 வயது பிரிவில இந்தியா 60வது இடம். அதோட MHQ 33. ஆனா 55 வயதிற்கு மேலானவர்களுக்கு 49வது இடம். MHQ 96. இதுல கவலை தரக்கூடிய விஷயம், 44% இளைஞர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவு உண்கின்றனர். இது நம்ம உணவு பழக்கத்தை மாத்த வேண்டிய நேரத்தை காட்டுது. சரி, மாநில மின்சார பரிமாற்ற அறிக்கை 2026 IIEFA மற்றும் எம்பர் அமைப்புகள் வெளியிட்டதுல EV ஏற்பில் உத்தரப்பிரதேசம் 10% முன்னணியில இருக்கு. 2027க்குள் 22 ஜிகாவாட் சூரிய திறன் மற்றும் 2028க்குள் 1 மில்லியன் டன் கிரீன் H2 இலக்கு UP வச்சிருக்காங்க. ஆந்திரா 6.2%, ராஜஸ்தான் 6.6%. ஹரியானால CM ஸ்ரீ பள்ளிகள் PM ஸ்ரீ அடிப்படையில் CBSE பாடத்திட்டத்தோட கொண்டு வந்திருக்காங்க. RTE சட்டம் 2009 கீழ் EWS மற்றும் DGக்கு 25% இடங்கள் ஒதுக்கீடு. அடுத்ததா பிரான்ஸ்ல 1940ல கண்டுபிடிக்கப்பட்ட 17,000 ஆண்டுகள் பழமையான லாஸ்காக்ஸ் குகை ஓவியங்கள் பத்தி சொல்லணும். இது மாக்கலேனிய கலாச்சாரம் சார்ந்தது. இதுல 2000 படங்கள், 6000 உருவங்கள் இருக்கு. இப்போ மார்ச் 2க்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகளுக்கு வேகமா போயிடலாம். இஸ்ரேலின் மிக உயர்ந்த நாடாளுமன்ற விருதான ஸ்பீக்கர் ஆஃப் தி கினெசெட் மெடல் பிரதமர் மோடிக்கு ஜெருசலேம்ல வழங்கப்பட்டது. நாகாலாந்தின் திமாபூரில் வடகிழக்கு வசந்த விழா 2026, மத்திய தக்ஷிணி விழா 2026 உடன் நடைபெற்றது. பாதுகாப்புல இந்திய விமானப்படை லக்ஷத்தீவு மற்றும் மினிகாய் கலாரி லீப் பயிற்சியை நடத்தியது. நீதித்துறையில சென்னை உயர்நீதிமன்ற அடுத்த தலைமை நீதிபதியாக நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரிய SC கொலீஜியம் பரிந்துரைத்தது. நீதித்துறையில் ஊழல் குறிப்புகளுக்காக NCERT 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தை உச்சநீதிமன்றம் தடை செய்தது ஒரு முக்கியமான நிகழ்வு. பாகிஸ்தான் டுரான் எல்லையில தாலிபான்களுக்கு எதிராக ஆபரேஷன் கசப்லீல் ஹக் ஐ தொடங்கியது. அப்புறம் நம்ம ஊரு பசங்க சிவகங்கை அரியக்குடி அரசு பள்ளி மாணவர்கள் விக்ராஸ் SAT-1 அப்படிங்கிற 600 கிராம் செயற்கைக்கோளை ஏவினர். இது உண்மையிலேயே பெருமை தரக்கூடிய விஷயம். இந்தியா பாக் எல்லையில் LCH பிரச்சந்த் ஹெலிகாப்டரில் பறந்த முதல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்கதான். விண்வெளி பாதுகாப்பிற்காக CERT விண்வெளிக்கான புதிய இணையவழி வழிகாட்டுதல்களை வெளியிட்டது. இது விண்வெளி, தரை,
பயனர், தொடர்பு என 4 பிரிவுகள் கொண்டது. AI மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்காக ஸ்வீடன் இந்தியா SITCA வழித்தடம் ஒப்பந்தம் வந்திருக்கு. நிதி ஆயோக்கின் AI இந்தியாவின் முதல் மாநில புத்தாக்கத் திட்டத்தை, அதாவது சிம், திரிபுராவில் தொடங்கியது. குஜராத்தின் உலகின் முதல் மாதிரி மாற்ற போக்குவரத்து திட்டமாக மாருதி சுசுகி VCS பதிவு. ஐநா கார்பன் கிரெடிட்ஸ், அதாவது UN கார்பன் கிரெடிட்ஸ், பாரிஸ் ஒப்பந்தம் 6.4 பிரிவின் கீழ் மியான்மர் சுத்தமான சமையல் திட்டத்திற்கு கொரியாவுடன் இணைந்து அங்கீகாரம் கொடுத்திருக்கு. ஏப்ரல் 1, 2026 முதல் RON 95 உடன் 20% எத்தனால் பெட்ரோல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சாலை பாதுகாப்புக்காக UN, WHO, UNICEF இணைந்து ராஜஸ்தான், கேரளா, தமிழ்நாடு, அசாமில் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பிப்ரவரி 27 தேதியை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அது சர்வதேச துருவ கரடி தினம் மற்றும் தேசிய புரத தினம். தமிழ்நாட்டின் முதல் இரவு வான்வெளி பூங்கா டார்க் ஸ்கை பார்க் கொல்லிமலைகளில் உள்ள அரியூர் சோலையில் தொடங்கப்பட்டது. 3 மேம்பட்ட தொலைநோக்கிகளுடன் ஒளி மாசை குறைத்து வானியல் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் திட்டம் இது. ஒரே நேரத்தில் 20 பார்வையாளர்கள் போகலாம். இந்திய ரயில்வே தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு பத்தி பார்த்தோம்னா, ரயில் தொழில்நுட்ப கொள்கை 2026, தொழில்நுட்ப தளம் மற்றும் மின்னணு ரயில்வே உரிமைக்கோரல் தீர்ப்பாயம், அதாவது ERCT தொடக்கம். AI மூலம் யானை நடமாட்டம், தீ கண்டறிதல், ட்ரோன் ஆய்வு எல்லாமே வந்தாச்சு. 52 வாரங்களில் 52 சீர்திருத்தங்கள், 23 தீர்ப்பாயங்கள், டிஜிட்டல் மயம். இந்தியா ஜெர்மனி காலநிலை கூட்டாண்மை பற்றி சொல்லணும்னா, காலநிலை தகவமைப்பு மற்றும் மீள்தன்மை குறித்து 20 மில்லியன் யூரோ மானியம் வழங்க ஜெர்மனி அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இது IKI கீழ் வருது. இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கங்கை வெள்ளப் பகுதிகளில் சூழலியல் சார்ந்த தழுவலை, அதாவது EBAஐ இது ஊக்குவிக்கும். பொருளாதாரம் பகுதியில மோஸ்பி அடிப்படையாண்டு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 2011-12 அடிப்படை ஆண்ட மாத்தி 2022-23 அடிப்படை ஆண்டாக GDP புதிய தொடர் வெளியீடு. இதன்படி FY 2025-26 உண்மையான GDP 7.6% வளர்ச்சியுடன் 322.58 லட்சம் கோடி, பெயரளவு GDP 8.6% வளர்ச்சி. உயிரி பரப்பு இழுவிசை குறைப்பி, அதாவது பயோசர்ஃபாக்டன்ட் பத்தி ஒரு புதிய கண்டுபிடிப்பு. லாக்டோபாசிலஸ் பிளான்டரம் JBC5 மற்றும் நெய்யை பயன்படுத்தி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஸ்டேஃபிலோகாக்கஸ் ஆரியஸுக்கு எதிராக பாக்டீரியா எதிர்ப்பு விளைவு கொண்டது. 276 டிகிரி செல்சியஸ் வரை நிலையானது. காசிரங்க கணக்கெடுப்புகள் வந்திருக்கு. 7வது நீர்ப்பறவைகள் கணக்கெடுப்புல 1,05,000 பறவைகள். முதலில் யுரேஷிய வாத்து ஸ்மியூ அங்க காணப்பட்டது. மீன்பிடி பூனை ஃபிஷிங் கேட் 57 பூனைகள் பதிவு. இது IUCN வல்னரபிள் பட்டியலையும் வனவிலங்கு சட்டம் 1972 அட்டவணை ஐலியும் வருது. யுனெஸ்கோ வெளியிட்ட ஒருங்கிணைந்த பெருங்கடல் கார்பன் ஆராய்ச்சி IOCR 2026 படி மனிதனால் உற்பத்தியாகும் CO2வில் 25% கடலால் உறிஞ்சப்படுகிறது. மதிப்பீடுகளில் 10-20% வித்தியாசம் இருக்கு. உலகளாவிய மனநல அறிக்கை பத்தி முன்னாடியே கொஞ்சம் பார்த்தோம். 84 நாடுகள்ல இந்திய இளைஞர்கள் 60வது இடம். MHQ 18-34 வயதுக்கு 33 மற்றும் 55+ வயதுக்கு 96. காரணம் பதப்படுத்தப்பட்ட உணவு, சிறுவயதில் திறன்பேசி பயன்பாடு. அடுத்து உலக வங்கி வெளியிட்ட பெண்கள், வணிகம் மற்றும் சட்டம் WBL 2.0 அறிக்கை. 190 நாடுகள் ஆய்வுல உலகளாவிய சராசரி 67.9. 4% பெண்கள் மட்டுமே முழு சட்ட சமத்துவமுள்ள நாடுகளில் வாழ்கின்றனர். மாநில செய்திகள்ல சிக்கிம் பாக்யாங் விமான நிலையம் முதல் சுதந்திர போராட்ட வீரர் திரிலோச்சன் போக்ரேல், அதாவது காந்தி போக்ரேல் பெயரில் மாற்றம் செஞ்சிருக்காங்க. ராஜஸ்தான்ல 1995 கொண்டுவரப்பட்ட 2 குழந்தைகள் விதி நீக்கப்பட்டு விட்டது. ஏன்னா TFR 2 ஆக குறைந்து விட்டது. அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் நிகழ்வுகள். பூமியிலும் செவ்வாய் கிரகத்திலும் காணப்படும் செல்லார் டிப்போனபிள்ஸ், அதாவது சோலார் டிப்போல்ஸ், கனிமத்தில் ஜிப்சம் படிவுகள் ஆய்வு. ஜிப்சம் என்பது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் CaSO4 2H2O மற்றும் அன்ஹைட்ரைட்டால் ஆன வண்டல் பாறை. இந்தியாவில் குஜராத் மற்றும் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகுது. சிறுத்தைகளை மீண்டும் அறிமுகப்படுத்தும் திட்டம். குனோ தேசிய பூங்காவில் 9 சிறுத்தைகளை, அதாவது 6 பெண் 3 ஆண் சிறுத்தைகளை மத்திய அமைச்சர் விடுவித்தார். 2022 நமீபியா 8 சிறுத்தைகள். 2023 தென்னாப்பிரிக்கா 12 சிறுத்தைகள் வந்ததைத் தொடர்ந்து இது 3வது தொகுதி. நோக்கம்
உணவுச்சங்கிலி மீளுருவாக்கம், பல்லுயிர் பாதுகாப்பு. நடப்பு தகவல் 1. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என பெயரிடப்பட்டுள்ளது. இந்திய அரசியல், பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு பகுதி. கணக்கு பொது கட்டுப்பாட்டாளர் CGA அரசு வங்கி கண்காணிப்பு தளம் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அக்டோபர் 1975 அமைக்கப்பட்டது. இது நிதி அமைச்சகத்தின் செலவினத் துறையின் கீழ் செயல்படுகிறது. TNPSC ஃபோக்கஸ் பகுதி 12 சரத்து 270 வரி விநியோகம், சரத்து 275 மானியங்கள், சரத்து 280 நிதி ஆணையம். பிப்ரவரி மாத ஜிஎஸ்டி வசூல் வருவாய் 8.1% உயர்ந்து 1.83 லட்சம் கோடியை தாண்டியது. உள்நாட்டு 5.3% உயர்வு, இறக்குமதி 17.2% உயர்வு. 375 பொருட்களின் வரி 5% மற்றும் 18% என இரு அடுக்குகளாக குறைப்பு. ஆடம்பர மற்றும் புகையிலை பொருட்களுக்கு 40% புதிய அடுக்கு. தமிழ்நாட்டுல பாம்பு மீட்பு நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த நாகம் செயலி வந்திருக்கு. வனத்துறை மற்றும் மெட்ராஸ் முதல வங்கி MCBT ஒப்பந்தம் ஜூலை 2025 வரை. இது கேரளாவின் SARPA மாதிரி. 100 கிராமங்களில் மரகத பூஞ்சோலை திட்டம், 10 மாவட்டங்களில் 23 புதிய மரகத பூஞ்சோலைகள் திறப்பு, மொத்தம் 98. பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் 33% வனப்பரப்பு இலக்கு. ISFR 2023 தரவுப்படி தமிழ்நாட்டில் வனப்பரப்பு 20.34%, மரங்களின் பரப்பு 4.13%, மொத்தம் 24.47%. சமண தொல்பொருள் தளங்கள் தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்களில் 480 தளங்கள் இருக்கு. அதுல 200 மலை தளங்கள், கிமு 3ஆம் நூற்றாண்டு பிராமி கல்வெட்டுகள். ASI 48 தலங்களையும் மாநில தொல்பொருள் துறை 25 தலங்களையும் பாதுகாக்கின்றன. மதுரையில் சமண பாரம்பரியம் இருக்கு. தேசிய செய்திகள்ல செறிவூட்டப்பட்ட அரிசி fortified ரைஸ் நிறுத்தம். IIT கரக்பூர் ஆய்வை தொடர்ந்து ரேஷனில் விநியோகம் நிறுத்தம். ஏன்னா நீண்ட நேர சேமிப்பால் தரம் குறைகிறது. PMGKAY கீழ் டிசம்பர் 2028 வரை இது திட்டமிடப்பட்டது. FSSAI 2018 விதிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. தொழில்நுட்பம் மற்றும் ஆற்றல் பகுதியில இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 கீழ் குஜராத் சனந்தில் மைக்ரான் ATMP ஆலை, அதாவது செமிகண்டக்டர் DRM NAND ஆலை திறப்பு. பழங்குடி விவகார அமைச்சகம் FRA செல்களை திட்ட கண்காணிப்பாளராக PMU விரிவுபடுத்தியிருக்காங்க. ஒடிஷா, சத்தீஸ்கர்ல தாக்கம் இருக்கும். ஆந்திரா ஸ்ரீநகரில் இந்தியாவின் முதல் அமார்ஃபஸ் உலோக ஆலை. புரோட்டீனியல் முதலீடு 30,000 டன்கள். விளையாட்டுல ரஞ்சி கோப்பை 2025-26 கர்நாடகாவை வீழ்த்தி J&K வெற்றி. தேசிய கபடி போட்டியில் மகாராஷ்டிராவை வீழ்த்தி இந்திய ரயில்வே வெற்றி. TN நடப்பு தகவல் 1. கிராம கோயில் பூசாரிகளுக்கு ரூ. 1,500 மாதாந்திர ஊக்கத்தொகை. எரிசக்தி திறன் அமைப்பு BEE தனது 25வது நிறுவன தினத்தை கொண்டாடுச்சு. எரிசக்தி பாதுகாப்பு சட்டம் 2001 கீழ் 1 மார்ச் 2002 தொடங்கப்பட்டது. DRDO தயாரித்த VSHORADS மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு. இது NPADS வகையை சார்ந்தது. PN விளையாட்டுல ஃபிக்ஸி வழங்கும் இந்திய விளையாட்டு விருது 2025 மற்றும் சிறந்த மாநில விருதை தமிழ்நாடு பெற்றது. இன்றைய பதிவு TNPSC மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தகவல் களஞ்சியமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். கண்டிப்பா. இவ்வளவு தரவுகளை பார்த்த பிறகு இறுதியாக ஒரு சிந்தனை. நாம் ஒருபுறம் AI, ERCT என அதிவேகமாக டிஜிட்டல் மயமாகி வருகிறோம். மறுபுறம் H5N1 பறவை காய்ச்சல், காலநிலை மாற்றம் என போராடுகிறோம். தொழில்நுட்பத்தின் இந்த வளர்ச்சி இயற்கையை முழுமையாக காக்க உதவுமா அல்லது சிக்கலாக்குமா? இதை நீங்கள் சுயமாக சிந்தித்து பாருங்கள். ஆழமான கேள்வி. TNPSC தேர்வில் உறுதியான வெற்றியை பெற தொடர்ந்து ராமேக்ஸ் அகாடமியை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். தினசரி நடப்பு நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள்.